ஹலோ யானை முகத்துக்கேத்தே பானை வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா யானை முகத்துக்கேத்தே பானை வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா யானை முகத்துக்கேத்து பானை வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணி ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணி ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணி ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணி ரொம்ப பெரியதையா யானை முகத்துக்கேத்து பானை வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா நினப்புள்ள சாமி இருந்த அனிச்சையா சொன்னது பள்ளிக்கும் ஐயா நினப்புள்ள சாமி இருந்த அனிச்சையா சொன்னது பள்ளிக்கும் ஐயா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணி ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணி ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணி ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணி ரொம்ப பெரியதையா யானை முகத்துக்கேத்து பானை வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு கேட்ட அத்தனை பலன்களையும் கற்பக பேரு கேட்ட அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா யானை முகத்துக்கேத்து பானை வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா சல்லோமியா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீன காலுடா வர்ற ஸ்டைல பாருடா சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீன
கிழிஞ்சல் சிரிப்புக்காரி சங்கு கழுத்துக்காரி இரவில் விளக்கு போடும் லைட் ஹவுஸ் கண்ணுக்காரி அவ சுறாங்கடி பாடும் மச்சக்கணி கொக்கு கொத்திக்கிட்டு போகாதுடா அவ சுறாங்கடி பாடும் மச்சக்கணி கொக்கு கொத்திக்கிட்டு போகாதுடா ஏ அந்தோணி ஏ அல்போன்சி அவ தொட்டு புட்டா அது அஞ்சான்சி மீன் குழம்ப போல உனக்கு பொண்ணு கண்டு மரத்த போல என சுமக்கும் கண்டு சொல்லுமியா சொல்லுமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீன காலுடா வர்ற ஸ்டைல பாருடா சொல்லுமியா சொல்லுமியா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்காமவ வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அத உடைச்சிடாம பாக்குறவ கில்லாடி ஏ அக்கா பொண்ணு அஞ்சல நான் வச்சு பாரு நெஞ்சில நாங்க ரெண்டு பேரும் பிஞ்சில அட எங்கேயும் போய் கொஞ்சல டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டைடா டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டைடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்காமவ வந்து நின்னா முன்னாடி ஒரு நாள் மார்கழி மாசம் காலங்காத்தால அவ வீட்டு முன்னால காலையில் எழுந்து கோலம் போட்டு கையில் காதுல சவுண்டு கேட்டு நான் எழுந்தடா எழுந்து பார்க்கையில ஜன்னல திறந்தடா கொஞ்சம் குமரிய கண்ணுல பார்த்தடா அவ என்ன பார்த்தா நான் அவளை பார்த்தேன் கண்ணு முட்டிக்குச்சு காதல் வந்து முட்டிக்குச்சு டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டைடா டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டைடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்காமவ வந்து நின்னா முன்னாடி சென்னை மாநகரிலே சவுத் உஸ்மான் ரோட்டிலே லலிதா ஜுவல்லரியில் கலசு வாங்கி தந்த பகவான் கடையில் கப்பீஸ் வாங்கி தந்த கண்ணில் ஆளப்படுத்த ஜாக்கெட் தைச்சு தேவி தேட்டரில் கதை கொண்ட படம் பார்த்தேன் அவ என்ன தொட்டா நான் அவளை தொடல கண்ணு முட்டிக்குச்சு காதல் வந்து முட்டிக்குச்சு டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டைடா டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டைடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்காமவ வந்து நின்னா முன்னாடி
போதும் போதும். குளிர் நேரத்துக்கு அப்படித்தான் பாட்டு. இந்த பாட்டை கேட்டு போய் பூரா என்ன சூப்பர் சிங்கரில் பாட போறீங்களா? கிடையாது. பப்புனுடைய வருகை பாடல். இந்த தண்ணியை போட்டு கரைச்சல் பண்ணலாம் வச்சிடக்கூடாது. உண்மையிலே இளைஞர் நடத்தக்கூடிய நாடகத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த இளைஞரே 2-3 பேர் நினச்சிருப்பிய போல நினைக்கக்கூடாது. ஆனால் இன்னர் ஏற்றுங்க போய் முனீஸ் அதான மைச்சட்டு ஒரு சொந்த ஜாமானா? சொந்த ஜாமானுக்கு ஏன் சிரிக்கிற? சொந்த ஜாமான் தான் வச்சு செட்டு போடணும். அடுத்தவன் ஜாமான் வாங்கினேன்னா 1 மணிக்கு வந்து அவர்றான்டுவேன். அப்புறம் நீ வேட்டியத்தையும் அவுக்கணும். வாழ்த்துக்கள். எல்லாமே கடுமையான உழைப்பு, விவசாயம். இங்கே வாரு ஏத்தாய், நீனா வீட்டுக்கு போவேன், ஏன் நாடகத்துக்கு வர்ற? அந்த இடத்துல உட்காருவேன். ஆமாம், அங்கே தான் ராவும் கேது இருக்காங்க, அங்கே தான் உட்காருவேன். ஆமாம், காரை கூட நகை கடை கூட உன் கடை தானே. ஏன்னா இந்த ராகு கேதுன்னா என்னண்ணே? கொஞ்சம் இங்கே வாங்க. இந்த நாடகத்தில் அமைஞ்சிருக்க ஆளுகளை பாருவேன். வெற்றிக்காரே என்னமோ டெல்லி எச்எப் மாதிரி, மிருதங்காரே என்னமோ காத்திய கிளியாஞ்சட்டி மாதிரி. என்னத்த ஆல்ரவுண்டுமா? இப்போயே மண்டி ஓட்டேன். அண்ணன் மண்டி ஓட்டி என்ன பண்ண போகுது? மண்ணை கலைச்சி நக்கிட்டு போவோம். ஏன்டா வாயா கிளவரியா? ரெடி, சாமியை கும்பிட்டுருவோமா? வாங்க வாங்க ப்ரோ, ப்ரோ இங்கே வாங்க. வேற எதுவும் பொன்னாடத்தை போத்தணுமா? துண்டு எடுக்கலையா? லாஸ்ட் நேரம்னா வேனில் போகும்போதா? பசங்க எல்லாத்தையும் வர சொல்லுங்க ப்ரோ. வேற என்ன டவுட் இருக்கா? கன்ஃபார்ம் பண்ணிடுறீங்களா? நாடகம் மாண்டா இல்லை, என்ன சொல்ல வர்றாருன்னே தெரியலையே. ஹலோ, எக்கோ 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 ப்ளீஸ். ஆமாம், எக்கோ வச்சு ஏற்றணும். ஹலோ ஹலோ. நிற்கிற ப்ரோ, இங்கிட்டு வாங்க. உள்ள 2ஆம் நம்பர் ரூம் சும்மா இருக்கு, படுக்கிறீங்களா? பொம்பளையை பார்த்துட்டு அங்கேயும் நீர்க்கசி ஏற்பட்டுருவாங்க. வேணாம். ஹலோ ஹலோ. அன்னை தந்தை நான் வணங்கி பொந்து புலி அருமை நல்ல சபை வணங்கி வந்திருக்கும் அருமை நல்ல சபை வணங்கி பொந்து புலி கிராமத்திலேயே கட்டழகி நமக்கு முத்துமாரி குடியிருக்கா குங்கும பொட்டழகி. நமக்கு முத்துமாரி குடியிருக்கா குங்கும பொட்டழகி. ஆவோய் அன்னை தந்தை நான் வணங்கி அருமை சபையோர் வணங்கி அருமை சபையோர் வணங்கி பொந்து புலி கிராமத்திலே கட்டழகி நமக்கு முத்துமாரி குடியிருக்கா குங்கும பொட்டழகி. போடே அருவாக்கு சொல்லி வச்சா வடக்கும் பொந்து புலி நொண்டி சமைச்சா ஏழ மக்களை வாழ வச்சா. நம்ம ஏழ மக்களை வாழ வச்சா நிறைய மாத்தாடா ஏ சாமி. சாமி ஒத்தக்கால ஜப்பானியா என் நொண்டி சாமிக்கு ஒரு காலு பின்னுதடா. ஒத்தக்கால ஜப்பானியா ஒரு காலு நொண்டியடா, உனக்கு ஒரு காலு நொண்டியடா. கெட்டவரம் தந்துருமா ஏ சாமி, கெட்டவரம் தந்துருமா ஏ சாமி. அவனுக்கு கல்லுங்கடை படுக்கதா என் நொண்டி சாமி. எல்லோ எல்லேலோ எல்லிலம்மா எல்லேலோ எல்லோ எல்லேலோ எல்லிலம்மா எல்லேலோ. ஆளுயர விச்சரவா அசையாதுடா தீநாட்டு என் கருப்பே குடியருவா. அழுயர வீச்சருவா ஆளுயர விச்சரவா அசையாது முடியருவா கருமே அசையாது முடியருவா. மலையாள நாட விட்டு இந்த சீனாட்டுக்கு வந்தாண்டா 18ஆம் படியாட்டா. மலையாள நாட்டை விட்டு
அதிகரிப்பு சாமி அந்த 18 படிதான் எனக்கு குலசாமி நாட்டா ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஒரு ரெண்டரைச்சு உள்ள மடக்கு புந்து புளி ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு ஊரு திரண்டிருச்சு ஒத்துமையும் ஆயிருச்சு நாடு ரெண்டுருச்சு ஏமாமா நாடு ரெண்டுருச்சு ஏமாமா நாடு நல்லது ரெண்டுருச்சு இந்த வருஷம் மழையும் தான் குறைஞ்சிருச்சு சண்டாள பயமானா வானம் இருட்டிருச்சு வடகாத்து விசிறிச்சு புள்ள வடகாத்து விசிறிச்சு கஞ்சி கலையம் கொண்டு அத்த மகளை வாடி ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ அண்ணன் தந்தை தான் வணங்கி அருமை நல்ல ஜமை வணங்கி கிச்சரா 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 கிச்சடி பிரேரைஸ் சிக்கன் ஒரு ரெண்டு ரச்சு ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு நாடு ரெண்டு ரச்சு என் மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே இலையில மாமா பள்ளி திருமணம் நாடகத்தை பார்க்கத்தேன் என் மாமா என் மாமா கைதட்டின ஆளு ஊரா உள்ளூரா வெளியூரா என்னப்பா பார்த்துட்டு இல்லை போக வேண்டியதானே நீ என்ன பிராண்ட் அடிச்ச டேய் ஒரு சீரட்டடியில் எழுதி வாங்கடா சொன்னதே சொல்கிற உள்ளே வந்தது நீ தானே வரக்கூடாது மருதமணி படுத்து கிடைக்கான் கடிச்சு வச்சு போடுவேன் ஏற்கனவே முட்டைக்கு ஒத்த கண்ணு வேறு தெரியாதா அண்ணன் எங்கே கடிக்கும்னு தெரியலையே கொஞ்சம் கிளச்சி விட்டுட்டு உள்ள போடா விளங்கா பையன் பையனே பேரன்பு கொண்டு என் உயிரிலும் மேலான எந்த நாடு எந்த தேசம் போனாலும் தமிழன் என்று சொன்னால் ஒரு மரியாதை உண்டு. ஏனென்றால் அவனை போல் செய்வன வைக்க யாரும் முடியாது. ஜோரி ஆத்தாலாம் கைதட்டுறதே வேலையாத்தையும் இருப்பியாத்தா. செய்வினை என்றால் தவறில்லை, செய்தாருக்கு வினை இல்லாமல் செய்வன் தான் தமிழன். சும்மா கிடையாது. நான் ஏற்றி விடுவேன் இறக்கி விடுவேன். எதுக்கு கைதட்டினேன்? அவ்வளோதான். வந்தவர்களெல்லாம் வாழ வைத்து நம்மளும் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய என் உயிரிலும் மேலான விவசாய மக்களே, என் பாச தமிழுறவுகளே, அத்தனை பேருக்கும் கள்ளிச்சேரி எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். ஏத்தாய் இந்த பேசிக்கிட்டே இருக்காதிய. வீட்டுக்காரர் யாருப்பா? அதில் 2 அரை அரைஞ்சி அதை இழுத்துட்டு போங்கப்பா. அதில் என்ன பேசுகிற? உனக்கு நாடகம் பார்க்க வந்தியா, பிக்னிக் வந்தியா? நாடகத்தை பாருங்க. ஏராளப்பட்ட பொருள் செலவில் இந்த ஜாமியம் போடுறதெல்லாம் லேசு கிடையாது. இந்த ஜாமி இன்னைக்கு வேணா உங்கள் கண்ணுக்கு தெரியலாம். இந்த சாமியை கண்டெடுத்து கட்டி காத்த முப்பாட்டையும் பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. கை தட்டலாம். உண்மைதான். இன்னைக்கு இந்த ஜாமி எனக்கு தேன் சொந்தம் உனக்கு தேன் சொந்தம்னு சொல்கிறான். கிடையாது. தெய்வம் என்பது பொது. அந்த தெய்வத்தெல்லாம் வணங்க வைத்தது முதல் தெய்வம் என்றால் பெத்த தாய் தான், அம்மா தான் முதல் தெய்வம். இப்போ கைதட்ட ஆள் கூட அம்மா சொல்கிற கேட்டு தானே மறுவேலை வைப்ப. இந்த கடைக்கு போடான்னா வேலை மஜரை பாருன்றுவேன். எம்புட்டு தான் வளர்த்து வச்சிருக்கேன் யூரியா போட்டு. யார் கேட்குறா? தாய் தகப்ப இருக்கிற வரைக்கும் அருமை தெரியாது. ஒன்று சுமாரா என்னடா நான் திரைப்படமாக ஓடிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் பிலிமை மாற்றி போடுறதுக்கு பேசாமல் இருப்பா. நாடகத்தை கருத்து போடாத. இதில் என்னென்னா 10 லட்சம் செலவு பண்ணி நீங்கள் நாடகம் வச்சாலும் வெறும் 10 நிமிஷத்தில் காலி பண்ணிடுவேன். தண்ணியை போட்டு போனவனே பூஜாரி தான் வம்புழுப்பாங்க. விபூதி வச்சு விட மாட்டியான்ட்டுவேன். பூஜாரி எடுத்துக்கப்பா. ஏன் அவனுக்கு வச்சு விட்ட? எலுமிச்சம்பளம் எனக்கு தர மாட்டியா? நான் 500 ரூபா போடுறேன், எனக்கு காரு கட்ட மாலை விடு,
வீட்டுக்கு மாலை விடு, நிலைக்கு மாலை விடு. ஒரே ஒரு விஷயம், எல்லாரும் கவனமா பாருங்க. ஐயா இங்க பாரு. ஆமா, யாரும் கத்திக்கிட்டு இருக்கீங்களோ நாடக செலவு உன் தலையில விழுந்துடும். பேசாம இருந்து பொழைச்சுக்க. வீட்டில் பொண்டாட்டி சரியில்லத்தா, இப்படி பேச விடும் போது இப்படி பேசுகிற ஆளுகளை என்ன பண்ணணும்னா வெள்ளி செவ்வா உலக்க எடுத்து விதரில் அடிச்சிட்டேன்னா அந்த அணத்தல்லே பேசவே மாட்டேன். அடிச்சு கழிச்சு தொலைச்சிடாத, குலக்கச்சாய் போகும். நான் சொன்ன முன்னே நாளைக்கு போய் சுடுதண்ணில் காய வச்சு அடிச்சு விடாது, அடிக்கக்கூடாது. என்ன வெதர்னா கொட்டையானே? கொஞ்சம் வாவே லைட் அடிச்சு பார்த்துட்டு வரையா, அவனை கூட்டு போ. ஏன்டா தொலைஞ்சு போக? எத்தனை டவுட்டு கேட்குறான் பாரு அவன். இன்னைக்கு நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம். விவசாயம் எல்லாத்துக்கும் தெரியுமா? நீனா தமிழ்நாட்டில் இருக்கே கூடாது. தெரியாதுன்னு சொல்றதுக்கு வேமா கை தூக்குறான் பாரு. இவன் தான்டா தமிழன். என்னத்த சொல்ல? கப்ளிங் தெரியுமா? டொங்காசு ரொம்ப ஒலிக்குதா? மெதுவா செய்வா. விவசாயம் இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் படிச்சு விட்டு சும்மா இருக்கிறத விட யூடியூப்ல செல்ல எடுத்துக்கிட்டு பருத்தி போடுவது எப்படி, இல்லைன்னா நெல் விவசாயம் செய்வது எப்படி செல்ல கேட்குறானா கேட்க மாட்டேன். சீமக்கரில் போய் மண்டி ஓட்டுக்கிட்டு செக்ஸ் வீடியோன்றேன். டுபுக்குன்னு நீக்குறாக்காரன் அப்படியே நட்டமாக நிற்கிறேன். அங்கிட்டு ஒரு ஆள் விறகு நினைச்சு செல்ல வெட்டி அத்தை தண்டியானே இருக்கேன். இல்லை கேனப்பை மனை எதிர்த்து போடா மயிர் மனை, எதுக்கு எடுத்தாலும் ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ சிரிக்கிறேன் பாரு. இவன் அதிகமாக பார்ப்பேன் போலடா, சிரிப்பு அத்துட்டானடா கக்க கக்கன்னு. எல்லாரும் ஐயப்பனுக்கு மாலை ஓட்டிருக்கிய, முருகனுக்கு மாலை ஓட்டிருக்கிய, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஐயப்பனுடைய அருள், முருகனுடைய அருள் உங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். ஆத்தா பொம்பளையார் பூரா ஓம் சக்திக்கு போட்டிருக்கீங்களா? போடணும். ஓம் சக்தி பராசக்திக்கு போடணும். அப்போத்தேன் என்னப்பா ஆடி மாதம் எதிர்த்து பேசுறிய ஒரு காசை வெட்டி போடுறா. ஐயா விழா கமிட்டி இந்த பாடி ஏதாவது பண்ண முடியுமா? தும்மையை குடிக்குமே நாடத்தை கருத்து போகிறான். ஏய் நான் மற்ற ஓப்பன் மாதிரி கிடையாது, கிறிஸ்து கிட்ட லூசு பைய ஓடிரு ஊதுவத்தியை பொருத்தி விட்டுருவேன். ஏன் முண்டை சச்சி வரலடா, எப்படி கண்டுபிடிச்சேன் மத்தியா? இதுக்கு மட்டும் 8 வருஷம் படிச்சிருக்கேன். அந்த சட்டிக்குள்ள பிடித்தாண்ட தெரியும். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடைய தலசுமந்து வாரம், இருமுடைய தலசுமந்து வாரம். அதை இறக்கி வைக்க அருள் புரிவாய் சாமி. களவம் சுத்தியம் பட்டி சாமி, உங்க எல்லாத்துக்கும் வணக்கம் தான் சாமி. ஏ பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா கார்த்திகை மாசத்துல வாரம் நாங்க அபிராமிய பார்க்கத்தான போறோம். கார்த்திகை மாசத்துல வாரம் நாங்க ஐயப்பனை பார்க்கத்தான போறோம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா நீ தேங்காய் கொண்டு வரான் சாமி, நீ தேங்காய் கொண்டு வரான் சாமி. எங்க நிம்மதியா வாழ வழி காமி. நீ தேங்காய் கொண்டு வரான் சாமி, எங்க நிம்மதியா வாழ வழி காமி. பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா கொல்லி மலை ராளி மலை விறகு மலை அஞ்சு மலை. கொல்லி மலை விராலி மலை விறகு மலை அஞ்சு மலை. கொல்லி மலை ஏ விராலி மலை ஏ விறகு மலை ஏ அஞ்சு மலை. அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. ஐயா அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பனை
கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம் சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணம் ஐயப்பா ஐயப்பா. நன்றி நன்றி கைத வாசிக்கலாம் அதுக்குள்ளே இருந்துச்சு போச்சாடா. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு ஏ பேரா பேரா அந்த தடியடு தாத்தா தடிய எடுக்கையில பொடிய பறக்க விட்ட தாத்தா அடங்கோத்தா தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு ஏ பேரா பேரா அந்த தடியடு. இந்த பாட்டாவது வரல. அடுத்த ஒரு பாட்டு பாடி கைவாரு. காத்து மேல காத்து கீழே காத்து சைடுல காத்து ஏற்குளூர்ல காத்து கொப்பத்தா இது இல்ல பூராமே பாட்டுத்தேன். இந்த பாட்டுத்தேன் இதாவது பரவாயில்லடா. சின்ன பையில பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தோடனே அவங்க அம்மாட்ட சொல்றேன் இந்த பாட்டை போட்டு விடு. அது அருமையான பாட்டு. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு அவ அம்மாவோட கூடத்தாட போச்சு. ஏன்னா அருள் நீ சிரிச்சு சிரிச்சு காட்டி கொடுக்காத. அடுத்து ஒரு சாங் பாடிக்கிறேன். இளைஞர்கள் எதுவும் போடணுமா? தம்பி இதெல்லாம் ஓவர் நக்கல் பண்ணி சிரிக்கப்படாது. ராஜாக்கள் மாளிகை சிங்க நட என்னை கண்டுக்கிறவே இல்லையே எதுக்கு வந்தேன்னு. ஆடு வச்சிருந்தேன் விவசாயம் என்ற பாட்டு கடவுள் இன்னும் முதலாளி. இப்போ உங்களுக்காக பாடுவேனா? வயசான பெரியவங்களுக்கு நான் எப்பயுமே மரியாதை கொடுப்பேன். கண்டிப்பா பாடுறேன். சித்தப்பு உட்காருங்க. சித்தப்பு உட்காருங்க. ஒரு ஃபுல் பாட்டு வேணுமா? ஆப்பா ஃபுல் பாட்டு 170. என்ன பாட்டு? கடவுள் என்னும் விவசாயி. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி 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 விவசாயி. நீங்க கேட்ட பாட்டை பாடிட்டேன். நீங்க அப்படித்தானே இப்போ கேட்டேன். நீங்க என்ன கேட்டிய? கடவுள்னு முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி. உங்க பேச்சை நான் மீறினேன் என்னை செருப்பு கட்டி அடி. 2 வரி சொன்ன உன் பேச்சை மீறினேன் சித்தப்பா. 100 ரூபாய்க்கு அப்படித்தான் பாட முடியும். பாட்டு தெரிஞ்சா நான் சூப்பர் சிங்கருக்கு போயிருக்க மாட்டேனா? என் தொண்டைக்கு போய் இந்த பாட்டை கேட்குறேன். தொலைஞ்சு போக உன்னை யார் இருளில் வர சொன்னா? பழைய காலத்து போரிங் மிஷின் மாதிரி. மயிறு மைனே அவங்க சிரிக்கணும்டா. எனக்கு சிரிப்பு வருதுடா. நீ எந்திரிச்சு புதுக்கோட்டைக்கு போடா. ஏய் வேற அர்ச்சனை தட்டு மாதிரி என்னத்தை சார்பு அண்ணே சார் போச்சு எக்கோய். நாட்டுப்புற கலைஞர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். என்னுடைய அன்பு மாணவன் யூடியூப்ல பார்த்துருப்பீங்க மூக்காய் சத்திவேல் வந்திருக்கிறான். என்னுடைய குழந்தையா அபிராமி அபிராமி பாடகி அபிராமியும் அவரை சேர்ந்து வந்த என் தம்பி இன்ஜினியர். அவன் இன்ஜினியர் சொல்லி தெரியா முண்டை 7வது தான் படிச்சிருக்கேன். என்ன இன்ஜினியரு? இஞ்ச போய் தண்ணி ஊற்று வேண்டாதான் இன்ஜினியர். இன்ஜினியர் படித்து வரக்கூடிய ஒரு இன்ஜினியர். இப்போ எல்லாருமே இன்ஜினியர். டாக்டர் பட்டப்போ எல்லாருமே வாங்கலாமே. நீ ஏப்பா ஓன்னு கேட்டுக்கிட்டே இருக்க? சாங்கு பாட விடு. சார் போச்சு ஏத்துங்க ப்ரோ. அல்லோ அல்லோ. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 1300. என்ன கவிதாரி வந்திருக்கு? இவன் யாரா மோயக்கணி கட்டுற மாதிரி? யாரா? நாரதர் ரஞ்சித். அவனுக்கு வந்த கிரகமாடா. நல்லா இருந்தேன். இப்ப என்னடா மசுரு மட்டையோட இருக்கேன். மாலை போட்டுருக்கானா? ஏதோ ஏதோ வச்சிருக்கேன். நல்லா இருக்கட்டானா? எதுல விட்டேன்? வாயில. நன்றி நன்றி. கார்த்திகை மாசம் நல்ல வாசம். இங்க வாவே நீ பாடுவே நான் உனக்கு வரேன்.
ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 1307 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அதை மேய்க்க அறந்தாங்கிலிருந்து 13 பேரை வேலைக்கு வச்சிருந்தேன். 4 மரச நெல் வச்சிருந்தேன். புதுக்கோட்டையிலிருந்து அறந்தாங்கி போற ரோட்டுல 30 ஏக்கர் நிலத்தை வாங்கி போட்டு வச்சிருந்தேன். நகை வருஷம் பவனுக்கு 10,000 20,000 ஏறுதுன்னு ஒரு 150 பவனை 2009ஆம் ஆண்டில் எடுத்து வச்சிருந்தேன். வட்டிக்கு விட்டா பெரியாளாக முடியாதுன்னு மீட்ரு வட்டியா ஏழவாழ கடன் நடத்துறையில் 100க்கு 10 ரூபாயின்னு கொடுத்து வச்சிருந்தேன். நமக்கு இருக்க பணம் பெருக்குதுன்னு நாளைக்கு நம்மளை போட்டு தள்ளிட்டாங்கன்னா போச்சுன்னு ஒரு 5 வேத்தை டெய்லி ரம்மு பக்காடி லெமனை போட்டு காருலைய கூட்டி திரிஞ்சு வச்சிருந்தேன். சாயந்தரம் நேரம் வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விரதம் சொல்கிறான்னு புதுக்கோட்டையில் ஒரு பொம்பளையை வச்சுருந்தேன். இதெல்லாம் எதில் போகுதுன்னா, எத்தனை பணங்காசு வச்சு நீ நல்ல பேர் வச்சுருந்தாலும் ஒரே நாளில் சோடி முடிஞ்சு போகும். அது காரணமே மது. அடாத்தனையும் போச்சு குடியாளி இந்த நிலையாச்சு, அடாத்தனையும் போச்சு குடியாளி இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்புலி ஆடு வச்சிருந்தேன். 4 மரச நெல் வச்சிருந்தேன். நல்ல கூடம் 10 பேரு வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா. அல்லா குடிதான் வேண்டாமப்பா குடும்பம் கெட்டு போகுமப்பா. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல, நானும் கேட்கல, நானும் கேட்கல, நானும் கேட்கல. விடுஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி மண்டியை எடுத்துக்கிட்டு அலைஞ்சு திரிஞ்சா. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டி, அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டி. கொண்டாட்டி செயினை வாங்கி குட்டு சேர்ந்து அடிச்சு புட்டி அடகு வச்சுதேன். செயினை வாங்கி குட்டு சேர்ந்து அடிச்சு புட்டி. எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலும் தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே சரக்கு அடிச்சு அடிச்சு அப்ப சுகமா இருக்கும். எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலும் தாண்டா வெந்தது. உரப்பா சாப்பிடும் போது பல நேரம் ஒமட்டிக்கிட்டு வாந்தி தான் வெளியே வருது. இப்படி ஆளுகளை ட்ரீட்மெண்ட் பண்ணால் சரியாயிடும். ஆனால் யாரை சரி பண்ண முடியாதுன்னா, விடிய காலம் 4 மணிக்கெல்லாம் பல்லு விளக்காம பழைய சரக்கை ஒளிச்சு வச்சுக்கிட்டு வெறும் வயிற்றிலேயே தொடர்ந்து 14 வருஷமா குடிச்சவனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 மரச நெல்லு வச்சிரு நல்ல குடம் 10 பேரு வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு ஆண்டவா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதியா குடிக்கும் போது மேல பறந்தோம், நாங்க மேல பறந்தோம். அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு, அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. விளையாத காலில கூட கட்டிங்காக விழுந்ததுண்டு, குடிகார காலில் கூட கட்டிங்காக விழுந்ததுண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன்.
வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த நம்மளை எல்லாம் இந்த அளவுக்கு வாழ வச்ச அழகு பார்த்தது யாருன்னா முப்பாட்டிங்க. முப்பாட்டையும் சொல்லி வச்ச வார்த்தைகளை கள்ளிச்சேரி எம்கேஆர் நினைச்சு பார்த்து மதிக்கிறேன். குடிச்சது போதும் முன்னே இப்ப நமக்கு சுகமாத்தான் தெரியும் முன்னே. பட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டுன்னா கட்டுன மனைவி கூட கஞ்சி ஊத்தாத நிலைமை வந்துடும் முன்னே. அதனால நீங்க இதுவரைக்கும் குடிச்சிருக்கலாம். இந்த மேடையில சொல்றேன், இனிமேலும் பாதம் தொட்டு கேட்கிறேன், குடிக்க வேணாம் முன்னே. இப்போ குடிச்சிட்டு வந்த ஆளு ஊறான், அந்த கண்டாளிமையை எதுக்கு இப்படி சொல்றேன்னு சொல்லுவேன். ஆனா நல்ல மனுஷன் எங்க ஆத்தா மாறுகள்லாம் நல்ல பாட்டு படிக்கிறேன், அந்த தம்பி நல்லா இருக்கும்னு நினைப்ப. மேடைக்கு என் தமிழன் பூரா நல்லா இருக்கும்னு நினச்சிக்கிட்டு அரசாங்கம் விற்கத்தான் செய்யும். ஒரு இடத்துல நரகள் கிடந்துச்சுன்னா அங்கன போய் சோத்தை போட்டு சாப்பிடியா வெக்கம் கட்ட வயல்களா? அதுன ஒரே ஒரு விஷயம், என்னைய மாதிரி நாடக உலகத்தில் குடித்தது யாருமே இல்லைன்னே. நீங்கள் என்னை வஞ்சாலும் பரவாயில்ல. ஆனால் குடிக்கும்போது எங்கள் அம்மாவே சொன்னுச்சு. எங்கள் அம்மா, நாங்கள் மொத்தம் 3 ஆம்பளை பயலுக்கு தான். எங்கள் அம்மா வேறு முத்துவல்லி, அது படிக்கலை. அது சொன்னிச்சு, அவங்க 2 பேர்த்தையும் பெற்றதுக்கு நான் சந்தோஷப்படுறேன்டா. ராதா உன்னைய பற்றேன் பாரு, என் வயிற்றில் பிறண்டையே கட்டி தாண்டா அடிக்கணும்னு எங்கள் ஆத்தா அழுதுச்சு. இன்னைக்கு 4 குடும்பத்துக்காக 4 வீடு திறந்து கொடுத்தேன். எங்கள் ஆத்தா எனக்கு முத்தம் கொடுத்துச்சு. அதுதான் ஐயா, குடிக்காதே ஐயா, இனிமேல் நம்மளாம் பிறக்க போகிறது இல்லைண்ணே. எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த ஒரு பிறவி தானே. நீங்கள் எல்லாரும் குடிக்கிறீ இல்லை, இருங்க. ஒரே ஒரு விஷயம், உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு 2 மட்டும் இருக்கக்கூடாது. ஒன்று கடை இருக்கக்கூடாது, 2வது அவன் உடல்ல எந்த நோய் இருக்கக்கூடாது. இல்லைன்னா அவன் எப்படி முடியும்? இந்த தண்ணியை போட்டாங்கல்ல. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரை வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையா. பல பாட்டு பாடி 100 ரூபா தலை தெரியுது, ஒன்றும் பருப்பு வேகலை. அன்னைக்கு தல்லாம்பட்டி VNM இளைஞர் சார்பாக இந்த பாடலை பாராட்டி ரூபாய் 101. சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி. மாங்கோட்டை உரிமையா? உரிமையா மாங்கோட்டை எதுக்குடா இங்கிட்டு வர்ற? என் தம்பி தான் உரிமையா. ஒரு நாளைக்கு 70 ஓன் அடிப்பேன், தூங்க விட மாட்டேன். லவர் கூட அப்படி அடிச்சிருக்க மாட்டேங்கடா. தண்ணி அடிக்கக்கூடாது, தண்ணி அடிச்சேன்னா அப்புறம் அவ்வளோதான். பார்க்குறேன் பூரா விரலிட்டு பேசிடுவேன். வேற ஆங்கில யோசிச்சிட்டேன்டா முறியேன். கீழப்பனையூர் காமாட்சிபுரம் ஸ்வீடு ராஜா வருவாய்த்துறை சார்பாக என் அன்பு உள்ளம் ரூபாய் 1001. வருவாய்த்துறை. மண்ணு ஓட்டலாமா, செம்மண் ஓட்டலாமா? சரி. எம்கேஆர் நான் நடத்தி வரக்கூடிய அந்த புனிதமான ஆதரவற்ற இல்லத்துக்காக ரூபாய் 501 கொடுத்த சுந்தர், ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே, நன்றி. இனிமேல் 100 ரூபா தலை வேணாம், அவ்வளோதான். ஏன்னா வண்டி மைலேஜ் கொடுக்க மாட்டேங்குது. என் கூட வர்ற அப்பண்டிஸை பூரா பார்த்தீங்கன்னா மிரண்டு வருவேன். மருதமணி பின்னாடி சீட்டில் திரும்பி பார்த்தா இருந்தா செல்ல கண்ணை பிதிக்கிட்டு பார்க்குறேன். தான் பார்க்குறது பூராமே இங்கிலீஷ் படமாக தான் பார்ப்பேன். ஆனே வானே ஆனே 1000 ரூபா தலைனா வாங்க, சும்மா மைக்கில் கொஞ்சம் சொல்லுங்கண்ணே, சொல்லுங்க. என்னது? பாம்பாரம்பட்டி லட்சன், அவங்க குடும்பத்து சார்பாக 1001. அண்ணே இனிமேல் நீ
ஓ வேலை மசுரை பாடுறான்றார். அதே எங்க அண்ணே உன்னை மூத்தவேன்னு சொல்றதுக்கு நான் வெக்கப்படுறேன். உன் தம்பி என்னத்த யாரு மேடையில் இப்படி ஏற வேணா இதுல இருந்து இறங்க. எம்கேஆரை பாராட்டி புதுக்கோட்டை மாவட்டம் கூடலூர் கண்ணன் மற்றும் நண்பர்கள் சார்பாக ரூபாய் 201. இந்த சிட்டையெல்லாம் எங்கன்னு எடுக்கிறிய? இதெல்லாம் என்ன என்ன இது என்னடா அண்ணே? ஊர்காட்டனே பரதச்சன்னு கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை. இது ஒரு கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள. வரதச்சன்னு கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை. இது ஒரு கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள. கட்டிய மனைவிய நீயும் தானே விளை பேசலாமா? காசுக்காக பெண்களை நீயும் திருமணம் செய்யலாமா? நத்திந்துவு வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை. இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள. USKM பில்டர்ஸ் எத்தாச்சி குடியிருப்பு சி குட்டியான் அவர்கள் 1001 அண்ணனுக்காக அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்துக்கிறாங்க. வடக்கு பொந்துபுள்ளி கூத்தையா மணிகண்டன் குடும்பத்தார் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 2001. ரொம்ப நன்றி அண்ணே. நன்றி 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 நன்றி. நீங்க கொடுக்கக்கூடிய அந்த அக்காவா ரொம்ப நன்றி. உங்க குடும்பத்தார் ரொம்ப நன்றி. அவங்களே அங்கே உட்கார சொல்ற. நம்ம ரூம் சும்மா தான் கிடக்கு. அவ குடும்பத்தோட வர சொல்லு. அங்கே தீச்சட்டி எடுத்து விளையாடுவோம். ஐயா போதுமையா? போதும் 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 போதும். அப்புறமேல நான் காவலத்துட்டு போய் கணேஷ் கோயில ஓட்டினான்னு சொல்லிக்கிறேன். சாமியை கொண்டு வந்து நிப்பாட்ட போறேன். ஏன்னா நாங்கள் பரம்பரை கோடாங்கி. எந்த ஊர்ல தெய்வம் துடியா வீரம் குறையாம இருக்கோ அந்த ஊர்ல நாங்கள் கூப்பிடும் போது அப்படி குதிச்சு வரும். இது எங்கள் ஐயா சொன்ன வாக்கு. இந்த ஊர்ல பொந்துபுலி கிராமத்தில் ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்தில் ஆடு மாடு மேய்ச்சி இந்த விவசாய நிலத்தை பார்த்து கட்டி காத்து இந்த சாமியெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய இந்த முத்துமாரியும் இந்த நொண்டிச்சாமி இந்த 18ஆம் படி பெரிய கருப்பு எல்லா சாமியும் இங்கே துடியா இருக்கா. சாமியை கூப்பிட போறேன். கருப்பனை கூப்பிட்டு நிப்பாட்டுவேன். எக்கோ வச்சு சார் போய்ங்க ப்ரோ. ஹலோ ஹலோ. வடக்கே வளநாடு வாலிகொண்ட நன்னாடு தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தச்சுனா பூமி அடாராம்பள்ளி கோட்டை அங்கே 7000 பண்ண மேற்கே மலையாளம் அதுமே மலையாள நாடு. அந்த மலையாள நாடு முப்போகும் விளைஞ்சு செல்வஞ்சலி பார்க்கக்கூடிய மலையாள சீமை. அங்கே அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு அங்கே பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. அப்ப அங்க மலையாளத்து மக்கள் எல்லாம் நல்லா நம்மளை காப்பாத்து. இந்த அரசனுக்கு பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. அந்த நாட்டு மக்க வேண்டாத ஜாமி இல்லை. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க. அப்ப மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல ஒத்த பிள்ளைய எனக்கு அப்புறம் ஆட்சி செய்ய வாரிசு இல்லடா. எனக்கு ஒத்த பிள்ளைய தாராவாத்து கொடுடா என்று சொல்லி மடிப்பிச்ச கேட்கும் காலா. அப்ப காசி விஸ்வநாதே அவன் சொன்ன சொல்லும் மாறாம 60 பிள்ளையும் செல்லமாக வளர்த்து வாரேன். இதுல ஒத்த பிள்ளைய
பிரிச்சு உனக்கு தாரவாக்க மாட்டேன். இந்த 60 உள்ளையும் மனதார தாரவாக்குறேன். இது மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டில் 60 உள்ளையும் வளர்த்து ஆளாக்கு என்று சொல்லி 60 உள்ளையும் தாரவாத்தேன் காசி விஸ்வநாதன். அந்த மலையாள நாட்டு மக்களுக்கு சந்தோஷம் பொறுக்கலே. 60 பிள்ளையும் வந்துருச்சுன்னு வீடு வீடாக போய் ஊட்டி வளர்க்குது மலையாள நாட்டு மக்கள் 60 பிள்ளையும். இந்த 60 பிள்ளையும் வளர வளர முப்போகம் விளைஞ்சு செல்வம் செழிப்பா இருந்த மலையாள ஜீமை பஞ்சம் போகுது. அங்கே பயிரெல்லாம் கருகுது, அங்கே விலங்கெல்லாம் ஜாகுது, மக்கள் எல்லாம் பயில பட்டினியில வாடுது. அப்ப மலையாளத்து அரசே முப்பாட்டன் காலத்துல இருந்து ஆட்சி செஞ்சு வந்த மலையாள நாடு இதுவரைக்கும் பஞ்சம் வந்ததில்லை. இந்த பஞ்சம் வர காரணம் என்ன? அப்ப எத்தனையோ கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மண்டும் குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உடச்சிருஞ்சிரு, அங்கே பேச விடாம கோடாங்கி வாய கட்டி போறோம். அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆளு இல்லையா? அப்ப கோசு உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல அதிகாலை 6 மணிக்கெல்லாம் மண்டு குறி பார்க்கையில அந்த கோடாங்கி சொன்னானா, நல்லா இருந்த மலையாள சீமை பத்தி எரியுதுடா. இந்த பஞ்ச வர காரணம் என்னன்னு மக்கள் எல்லாம் குறியேட்டு நிற்கிற. இன்னைக்கு 60 பிள்ளையும் வளர்ந்து ஒன்று சேர்ந்து உருமாறி ஒத்த பிள்ளையா நிற்கிதுடா. இது பொல்லா கருப்புடா, இது ஆரடி வெங்கடா. இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டு கடங்காது. இந்த கருப்பு இனி மலையாள நாட்டில் இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போறோம் என்று சொல்லி என் கருப்பனை மலையாள நாட்டை விட்டு விரட்ட வழி தெரியாம ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அங்கே மூங்கில கோர்த்து அப்ப கருப்பனை பெட்டிக்குள்ள அடைச்சிட்டேன் மலையாளத்தை. அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது. அப்ப பெய்யாத மழை பெருமழை வெஞ்சு குத்தி கிளப்புதுடா கருப்பன் பெட்டிய மலையாள நாட விட்டு. அப்ப மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பன் பெட்டி வருதுடா அலமோதி ஒத்தையில. அப்ப மலையாள நாட விட்டு கருப்பன் பெட்டி இறங்கும் போது என்னைய செல்லமாக வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்கே இருக்க இடம் இல்லை என்று என்னை இறக்குதுடா கீ நாட்டுக்கு. நான் தமிழ்நாட்டில் போய் நான் எந்த திசையில உக்கார? அப்ப அழகு மலை காடு என் அருவி மலை சோங்க அந்த 18 திருடர்களும் அழகு மலை வனக்காட்ட கொள்ளையடிக்க வருங்காலம். மலட்டாட்டு தண்ணியில இறங்குற கருப்பையும் பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லையை நோக்கி. அந்த 18 திருடர்களையும் 18 நாடர்களாக படிக்கட்டாக்கி உட்கார்ந்தாண்டா 18ஆம் படியா என் 18 படிகரப்பை வணங்கி இந்த பொந்துபுலி கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த சாமி எல்லாம் கொஞ்ச நேரம் வந்து என் சிரசில உக்காந்து இங்க வந்து இருக்கும் மக்களுக்கு ஒரு அரும்பு குறையாம ஒரு அசக்காத்து வீசாம நீ காத்தது காத்த நீ கடைசி வர காத்தரலனு என் சாமி. என்ன கரத்திலும் புனலகுடியே வடக்கு பொந்துபுள்ளி கிராமத்திலே அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ நொண்டி ஐயா, ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சாமி ஆலயத்திலே இளைஞர்களால் நடத்தப்படும் 50ஆம் ஆண்டு கார்த்திகை தீப ஆதாரண விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலைசிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த அற்புதமான மேடையை அலங்கரிக்கும் புனிதமான நிகழ்வாம் கீரணிப்பட்டி நலப்பணிக்குழு சார்பாக 501. நன்றி அண்ணே. கடைசியில் பரிச்சட்டியை பிச்சுட்டிய. தெற்கு பொன்னாம்பட்டி எம்கேஆரா
NMK போர்ட்ஸ். ஆமாம், எனக்காக 101. நன்றி நன்றி. என்னண்ணே MK ராதாகிருஷ்ணனா? இப்போத்தான் உனக்கு தெரிஞ்சிருக்கு. உனக்காக நான் தீச்சட்டி எடுக்கிறேன். எதில் விட்டேன்? வாயில. நன்றி நன்றி. என்னத்த சரி, வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அதி விமர்சையாக நடைபெறும். நடிபுச வேந்தன், நடிபுச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம், பாசத்துக்குரிய அன்பு வாத்தியார். இந்த நாடகத்துக்காக சென்னையில் பொதுக்குழு கூட்டத்தை முடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காரு காரில். நமது திரைப்பட நடிகர் சங்கம்தான் எங்கள் வாத்தியார். நமது அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த KPA காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விரசனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலினும் இனிமையான கோயிலவாணி. எத்தனை வள்ளிகள் இருந்தாலும் நாடக உலகத்திலே இந்த வள்ளி நல்ல தனி சிறப்பு உள்ளவங்க. உண்மையிலே அதெல்லாம் சொல்லணும்னா எனக்கு தகுதி இல்லை. என்னண்ணே வந்திருக்கு வள்ளி MA. ரொம்ப பெருமையா இருக்குண்ணே. நாடக உலகத்திலே வள்ளியம்மா MA படிச்சிருக்காருன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. ஆத்தாப்ப இன்சில MA ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு காலத்திலே வெறு வயித்தோடு படுத்து மேடைக்கு நாரதர வேஷம் போட்டு வரும்போது தொக்கெடுத்தது மாதிரி இருப்பான். என்னத்த என் அன்பு மகன் இன்னைக்கு சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை ஓட்டு அவன் வயிறு கிர் என்னப்பான்னு கேட்குறேன். நல்லா சாப்பாடு பாண்டேன். இப்படியே திருந்திக்கிட்டா உனக்கு நல்லது. என் அன்பு மகன் மேலப்பட்டையை சேர்ந்த அஜித் குமார் அவர்கள் நாரதராக தோன்ற காத்துக்கொண்டார். ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டு இசை அமுது, பாசத்துக்குரிய என் அன்பு தம்பி, ஆர்கெஸ்ட்ராவிலே சில பேர்களை பாட விடாமல் கிருபுரென்று கீபோர்டு வாச்சு திருப்பி நான் அறிமுகம் செய்தேன் 2 ஆண்டுகளில். இதில் என்னவென்றால் மாதம் 30 நாடகம் கொடுத்த MKR அழகுமலையானுடைய கயரை சுமந்து கொண்டிருக்கிறேன். என் நாடகத்தை ஆட வந்த இந்த தம்பி போன மாதம் 7 பவன் நகை எடுத்திருக்கிறார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா என்னை காலி பண்ணுறதுக்கு ஏதோ பண்ணுறார். நீ நல்லா இருக்கணும் அண்ணே, நகைச்சுவைக்காக சொல்லுவேன். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், சரிதானே? சந்தோஷம். என் அன்பு தம்பி, யாருக்குமே அது நடக்கக்கூடாது. இனிமேல் பண்டிகை காலத்தில் நீங்கள்லாம் கவனமாக தீபாவளி வந்தால் வெடி போடுங்க. ஏன்னா தீபாவளிக்கு முதல் நாள்லேருந்து ஒரு புல்லை சாப்பிட்டவன் நல்ல போதை போய் அணி உண்டை வச்சுருக்கேன். எண்ணெய் தேய்ச்சி குளித்ததுக்கப்புறம் ஒரு மாதிரியா நைட்டு பூரா அங்கிட்டு போதையில் நடக்கும்போது சட்டி அறுத்துருக்கும் போல் அதை கலட்டி போட்டு நெஞ்சுக்கு கையிலே தூக்கிட்டு போய் அணி உண்டை வச்சுருக்கேன். அண்ணே வேணண்ணே, சொல்லாதண்ணே. அதான் அணி உண்டை குனிஞ்சு வைக்கும்போது மயம் பின்னாடி போய் என்னப்பா இதில் ஒரு பாக்கெட்டு சரஸ்வதி வெடி இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் பெட்டியில் எடுத்துகிட்டு வந்து சொல்லாதண்ணே, வேணாண்ணே. சரின்னு ரொம்ப லென்த்தாக குனியும் போது இந்த வெடி பழுத்து விட்டதே என்று சொல்லி மயன் கங்கை ஊதி ஊதி வைத்திருக்கிறான். சுறு என்று சொல்லியிருக்கு. அப்போ இவன் ஏதோ மூட்டை பூச்சி கடித்து விட்டது என்று போதையிலே கீரை முண்டை இன்ன வரைக்கும் பப்பிக்கால வைத்து வைத்திருக்கிறான். இனிமேல் அந்த ஓசுக்கு எந்த டேமேஜ்னோ அப்படி ஏதாவது வேணும்னா அந்த இருக்க ஒரு களம்பு தூமையை குடிக்கவே எல்லாத்தையும் சொல்லிட்டானே. என் அன்பு தம்பி, உண்மையிலேயே ஒரு கஷ்டப்படக்கூடிய குடும்பத்திலேருந்து வந்தவன். என்னை பொறுத்தளவு நாடக உலகத்தில் கஷ்டப்படக்கூடிய கலைஞரை மட்டும் இந்த தமிழர்களுக்கெல்லாம் அறிமுகம் செய்வேன். ஏன்னா பெரியாள்னு பேர் வாங்கினாலும் எங்கேயும் பொழைச்சிக்கிடுவாப்பா அவங்க திறமையினால. உங்களை போன்ற கலைஞர்கள் நல்லா இருக்கான். நீ பெரியும் கொண்ட ஆல்ரவுண்டு, என் கம்பெனி ஆல்ரவுண்டு, எத்தனை ஜாமை அழுட்டு வந்தியோ.
என் அன்பு தம்பி டிஆர் மணிகண்டன், சொந்த ஊரு புதுக்கோட்டை காவிரி நகர் கண்டெடுத்த என் அன்பு தம்பி டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஆறுமணிய பின்பாடல் போடா. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு, இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு, இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் அண்ணன் ராதாவை கேளுங்கள், என்னென்ன தேவைகள் என் அண்ணனை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு, இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நீர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நீர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு, இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா, வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா. வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள், சொர்க்கம் அதை தட்டுங்கள் விண்ணை தொடுங்கள். நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா, வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா. வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள், சொர்க்கம் அதை தட்டுங்கள் விண்ணை தொடுங்கள். பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை, ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை. ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்தேன், என் கண்ணில் ஈரமில்லை. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு, இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் அண்ணன் ராதாவை கேளுங்கள், என்னென்ன தேவைகள் அண்ணன் ராதாவை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு, இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. நன்றி நன்றி. அடுத்த வருஷம் எப்படியும் 12 ரூபாவே எடுத்துருவேன். நல்லா இரு. வடக்கு பொந்துபுள்ளி கே ராக்கம்மாள் நினைவாக குமார் ராஜேஸ்வரி குடும்பத்தார் சார்பாக
எம்கேஆர் அன்பாலயத்தில் உள்ள இந்த மக்களுக்கு பசியை போக்கும் விதமாக ரூபாய் 5001 நன்கொடை வழங்கிய வடக்கு பொந்துப்புலி கே ராக்கம்மாள் நினைவாக குமார் ராஜேஸ்வரி குடும்பத்தார்களுக்கு எம்கேஆர் அன்பாலயத்தில் உள்ள எனது குடும்பத்தார் சார்பாக நன்றி 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 ரொம்ப ரொம்ப. அதனைத் தொடர்ந்து மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்குத்துவான் கோடையடி குமரன், முடி உதிர உதிர மூளை வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அதுக்காக நாளைக்கு போய் பிதிக்கிட்டு தெரியக்கூடாது. உண்மையிலே அருமையான ஆள். அதை யாராரோ ஏறி விட்டுருக்காங்க. அந்த ஆளும் தேய்க்காத கிருமே இல்லை. அன்றைக்கெல்லாம் குருந்த மருந்தையும் டால்டாவையும் ஊற்றி தேய்ச்சிருக்காப்புல. பொக்கலை வந்து செவத்தில் ஒரு நாள் முட்டியிருக்காரு. டங்கு டங்குன்னு முட்டினா ரத்தத்துக்கு புலந்தா முளைச்சிருமுண்டு. ஆனால் அருமையான கலைஞன் மிருதங்க சக்கரவர்த்தி. இவர் எந்த ஊர்னா கோயில்பட்டியை சேர்ந்த செல்வா அவர்கள் மிருதங்கத்தை இசைத்து காமிப்பார்கள். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி. இன்னைக்கு நம்பர் 1 ஒரு ஆல்ரவுண்டு எங்கள் அண்ணே அருள் அண்ணே. அது வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே அள்ளிட்டு வந்துடும். என்னைக்காவது சாமானுக்கு பதிலாக வீட்டு சாவியை கொண்டு வர போகிற பிள்ளைய கூட ரோட்டில் படுக்க போகுது. பலவாத்திய கலைஞர் புதுக்கோட்டையை சேர்ந்த ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை ஜெயிப்பார்கள்.
வேற எதாவது வச்சிருக்கியா? ஆமா வேற சண்டை அடிப்பியா? ஏண்டா ஒரு நாய வேணாமடா சண்டை மேலமாக்க. சரி அடிக்கிற நல்லாத்தே இருக்கு. சண்டை மேளம் கேரளா மேலமா? நீ கேரளா சண்டை மேல மாதிரி தெரியலையே. ஏன்னா வேற ஏதாவது சப்பி விடு. கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அருமை அருமை. பார்க்குற ஆளுக்கு பூரா எதையோ பாவம் உறிஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினைப்பீங்க. இது வந்து மோர்சிங். மோர்சிங் அப்படின்றது மோந்து வாத்துக்கிட்டு கிடையாது. அதை வாசிக்கிற ரொம்ப சிரமம். 20 பிளேடுக்கு சமம் நீ வச்சிருக்க மோர்சிங். அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். அப்படித்தானே சொல்ல சொன்னேன். பாருங்க, இதை எல்லாரும் பாருங்க. இதை நீங்கள் பார்க்கும்போது காது உடையிற மாதிரியே இருக்கும். மோர்சிங் சிறுகாழி கோவிந்தராஜ் ஐயா பாடலில் பூரா இந்த இசைக்கருவியை பயன்படுத்தியிருப்பாங்க. அதை மேடையில் இத்தனை பேருக்கு மத்தியில் வாசிக்கிறது வந்து எல்லாரும் வாசிக்க முடியாது. சூப்பராக இருக்கும். ஐயோ ஒடிஞ்சு வராம காசி அப்போ புதுசாக பழகிறோம்னா அதுக்கு என்னென்ன பண்ணுறது? வேற ஏதாவது வச்சிருக்கியா? வேற ஏதாவது இசைச்சு விடு. இசைச்சு விடு. இசைத்து விடு. பொந்துபுலி மாரியம்மன் கோவில். நேரம் 11:40. டங் டாங் டிங் டங். வேற என்ன இருந்தா ஊதி விடு. சென்னை செல்லும் முனியத்தா ரயில் 8வது படத்தில் சுண்டலுக்கு பயந்து நின்றதால் கிளம்ப 3 மணி நேரம். வேற ஏதாவது வச்சிருக்கியா? என்னடா எல்லாத்தையும் அழிட்டு வந்துட்டேன். அவனை வேட்டி சாமியடி அடிக்கிறாரே. ஐயோ அண்ணனுக்கு பாண்டி முடி இறக்குமே. நான்
கடைசியா இழுத்துருச்சுவாரு. ஆனா அருள் ஆல்ரவுண்டுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க எல்லாருமே. சூப்பர். அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போ. சிறந்த முறையில் இங்கே தாளத்தை செய்யக்கூடிய உன் பேரை சொல்றதுக்கு முன்னாடி அம்பளிப்பு சொல்லிக்கிறேன். அன்பு GVP AVP ஆடியோஸ் ராயபுரம் சார்பாக 101. நன்றி அண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றி. மைக்கில் வாலியம் வைங்கண்ணே. அண்ணே அண்ணே என்ன ஏற்றுங்க கொஞ்சம் சார் போய்ங்க. ஹலோ ஹலோ. ஆமாம், அவர் 2 மணிக்கெல்லாம் அவுத்துக்கலாம். அவ்வளோ கூட்டம் இருக்காது. அவ்வளோதான். பப்புன் டான்ஸ் முடிஞ்சோடனே பூரா அவ்வளோதான். ஏன்னா இனிமேல் நான் சொல்கிறேன், வள்ளி நாரத ராஜவாட்டுக்கெல்லாம் கூகுள் பே ஃபோன்பே இதில் காசை ஏற்றி விட்டுருங்க. அவங்க குடும்பம் இருக்குது, புழைச்சிக்கிடுவாங்க. ஏன்னா ரசிகன் இல்லாத எந்த கலையும் அழகு பெறாது. இப்போ பப்புன் டான்ஸுக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குல்ல, வள்ளி நாரதர் எல்லாத்தையும் ரசிக்கணும். என்ன காரணம்னா உங்கள் எல்லாத்துக்கும் வேலை இருக்குது. இன்னைக்கு யூடியூப்பில் பார்த்துக்கிறோம்னு போயிடுறீங்க. அவன் 2 மணிக்கெல்லாம் கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு அவன் போயிடுறான். கடைசி வரைக்கும் முறிய இங்கேன்னா அவர் பழனி மலை திருச்செந்தூரில் போய் நீங்கள் பார்த்துக்கணும். நன்றி, வணக்கம். தாளத்திருக்கக்கூடிய அன்பு உள்ளம் புதுக்கோட்டையை சேர்ந்த நீ அது கே நீலகண்டே தாளம். சிக்கிருச்சு ப்ரோ, இங்க வாங்க. இது தேவையா? என்னப்பா அம்பளிப்பு கொடுக்க வரையா? முடிச்சிருவா. இயற்கை உலகம் ரைஸ் மில் காம்ப்ளெக்ஸ், மேலத்தானிய மெயின் ரோடு, ஆலம்பட்டி விளக்கு. இயற்கை உலகம் அன்பு VN TV லைவ் போய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? நன்றி நன்றி நன்றி. முடிச்சிடும், இப்போ முடிச்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. MKRஐ பாராட்டி மிரட்டு நிலை கிராமம் தெற்கு பொன்னாம்பட்டி செல்வராஜ் திமுக மாவட்ட பிரதிநிதி சார்பாக ரூபாய் 1501. நன்றி நன்றி நன்றி. அன்பு உள்ளத்துக்கு நன்றி. ஐயா, நீங்கள் சொல்கிறத கேட்டு நான் முடிச்சிடுறேன். கூட்டம் போயிட்டா என்னை சொல்லக்கூடாது. நன்றி நன்றி. மேடையில் நான் நிற்கணும்னு சொல்கிற ஆளுலாம் கை தூக்குங்க. நன்றி. போதும் போதும் போதும். இந்த தொகுதியிலாவது நின்று நம்ம ஜெயிச்சிருவோம் போலடா. அடுத்தபடியாக சீன் அமைப்பு மீனாட்சி வாசினி சீன் கம்பெனி அரிமளம். அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி. ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, சிரிப்பாளகி, எனது அன்பு மருமகள் புதுக்கோட்டையை சேர்ந்த ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தெரியாடி, நீ பாதி நான் பாதி சேர்ந்து போட்டா சிவஞ்சாதி. அரைச்ச மாவ அரைப்போமா, துவச்ச துணிய துவப்போமா, நாம கதைய கேட்போமா, பிள்ளை வளர்த்து பார்ப்போமா. எம்மா 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 எம்மம்மா எம்மா 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 அடியம்மா எம்மா 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 எம்மம்மா. ஜெயா தெல தெளிவாக இங்கே ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது முனிஸ் ஆடியோஸ் புதூர். அரிமளக்கெல்லாம் மூத்தவர், ஒரு வழிகாட்டி. இன்னைக்கு 3 பப்புன் அவரை சொல்லி ஆகணும். நமக்கெல்லாம் ஒரு வாத்தியார். புதுக்கோட்டை TM கண்ணன் அவர்கள் ஒரு நகைச்சுவை தென்றலாகவும், அதனைத் தொடர்ந்து உங்களை பார்ப்பதற்காக உள்ளே 1/2 கிலோ படிக்கல்ல தூக்கி வாமம் செய்து கொண்டிருக்கிறான் புருஷனுடைய எதிரொலி
என் நாடக காசை பூரா திண்ட ஒரு பிறைத்தினி பைய மகன், எனது அண்ணன் மூத்தவன். ஒவ்வொருத்தரெல்லாம் பேசினா, நான் பேசினா பாடி லாங்குவேஜ் பண்ணால் நீங்கள் சிரிப்பீங்க. ஆனால் முகத்தை வெளியே காமிச்சவனே சிரிப்பு வரக்கூடிய ஒரு கலைஞன்னா எங்கள் அண்ணன் தான். மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்கள் இன்னும் சில மணித்துளி அளவில் நகைச்சுவை தென்றலாக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். அதுக்கடுத்தபடியாக நாடகத்தை காண வருக வருகன்னு இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள் இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள். வடக்கு பொந்து புள்ளி நாடகத்தினுடைய அமைப்பாளர் கீழப்பனையூர் ஆர் முருகேசன், கீழப்பனையூர் ஆர் முருகேசன் அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பாளர். இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற இயற்கை உலகம் லைவ் யூடியூப் சேனல் என் அன்பு அண்ணனுக்கும் உலகத்தில் உள்ள தமிழ் உறவுக்கெல்லாம் இன்னைக்கு நாடக கலையை கொண்டு சென்ற என் அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஏன்னா முடிக்க சொல்லிட்டாங்க, எனக்கு பேமெண்ட்டும் அதிகம். அதனால் என்னை நம்பி அத்தனை ஜீவன் அன்பாலயத்தில் இருக்க ஒரே விஷயம், நீங்கள் என்னை எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வஞ்சாலும் அதை வச்சு இந்த நாடகத்தில் நடித்தா 10 ஏழை வாழை கஞ்சி ஊற்றுவேன், அவ்வளோதான். நீங்கள் பெரியவங்க சொல்லும் போது என்னையை சொல்லக்கூடாது, முடிக்க சொல்லிட்டாங்க, நான் முடிச்சிடுறேன். இப்போ 10 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். ஒரு கூட்டம் இருந்தால் என்னை செருப்புட்டாடி. எம்கே ராதாகிருஷ்ணா இருந்த என்னையை எம்கேஆர்னு 3 எழுத்தில் கூப்பிட்டு அழகு பார்த்த உங்கள் அத்தனை பேர் பாதத்துக்கு நன்றி. வாத்தியார், என் வாத்தியாரை நான் எங்கேயும் சொல்லுவேன், வாத்தியார் இல்லாமல் நான் இல்லை. விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி ஐயா அவருடைய மாணவனும், நாம் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே காளிமுனியன் அருளோடு நான் பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை உறவுகள் இல்லை என்று சொன்னாலும் உறவுகளாக எம்கேஆர் அன்பாலயம் இருக்கிறது. எம்கேஆர் அன்பாலயத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர், உங்கள் ஆசீர்வாதத்தோடு திரைப்பட நடிகர் அடியன் எம்கே ராதாகிருஷ்ணன் பாபுனு காமிக் மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் எரிச்ச தாங்காமல் முடிக்கிறேன். களவம் சூத்தியப்பட்டி மார்கழி 29 உங்கூர் மேடையில் குதிக்கிறேன். நீ பொட்டு வச்சே தங்கக்கோடும் ஊருக்கு நீ மகுடும், தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதும், நீ தங்க கட்டி சிங்க குட்டி படவோ பேர சொல்லும் பட்டி தொட்டி. நல்ல மனிதர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா, அவரை பற்றி பாடிய என் தம்பிக்கு கரகோஷங்கள் நன்றி, ரொம்ப நன்றி. ஒரு முளை கோமண துணியோடு பழனிமலை போன சாமி, பஞ்சாமரத்துக்கு பேரு போன சுப்பிரமணி சாமி, கல்லாத வயதினிலே அவ்வை கிழவி, அன்னைக்கு பூரா கடையட போனால கலப்பு கடை இல்ல, நாவக்கனியே பிறக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அவ்வை கிழவியிடம் சுட்டவளை வேணுமா சுடாதவளை வேணுமா என்று விவாதம் நடத்தின சுப்பிரமணி சாமி, நம்மளை எல்லாம் படைத்த பிரம்மனையே உன் படைப்பில் பால்ட் இருக்குன்னு என்று சொல்லி உள்ளே வாழ்ந்து மங்கு மண்டையில ஒட்டி சிறையில் அடைக்கும் போது தாப்பால பூட்டு இல்லாம ஒரு குச்சியை கோர்த்து வச்சுட்டு வந்த முருகன் சாமி பழனி மலைய விட்டு வாப்பா, பழனி மலைய விட்டு வாப்பா, இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா, பழனி மலைய விட்டு வாப்பா, இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா, பழனி மலைய விட்டு வாப்பா.
முருகப்பா பழனி மலைய வெட்டுவாப்பா இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா பழனி மலைய வெட்டுவாப்பா என் ஊரு மதுரை பக்கம் என் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் போதுதான் நீ தூங்கும் நிலவும் தூங்கும் ஆகாய நிலவும் தூங்கும் நான் தூங்கும் மாட்டேன் கோழிதான் என்னோடு நூலும் இல்லை பின்னோடு வாழும் இல்லை என்னோடு நூலும் இல்லை பின்னோடு வாழும் இல்லை காத்தோடு போகும் காத்தாடினா என் ஊரு மதுரை பக்கம் என் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் போதுதான் யாராரோ ஆசைப்பட்டா சேர்த்து வைக்கும் அன்னக்கிளியே உன் வாழ்க்கை என்ன ஆச்சு நான் கேட்கிறேன் ஊராரா ஏத்தி விட்டு ஏனி நிற்கும் தன்னந்தனியே அதை போல உன்னைத்தானே நான் பார்க்கிறேன் விதியோடு மோதி அடி தங்கச்சி குடிகார அண்ணே இவன் உள்கட்சி பாட்டாளு சோகம் தீரும் அதனால பாடுறேன் என் ஊரு மதுரை பக்கம் என் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் கோழிதான் எல்லோருக்கும் வாழ்க்கை இங்கே எண்ணம் போல வாய்க்காதம்மா வாய்க்காட்டி விட்டு தள்ளு ஏங்கணும் வந்தாரை வரவில் வைப்போம் விட்டு போனா செலவில் வைப்போம் வேண்டாத பாரம் எல்லாயே தாங்கணும் பூ பூத்ததெல்லாம் காயாகுதா காயானதெல்லாம் கனியாகுதா இதுக்காக வாடலாமா அதனால பாடுறேன் என் ஊரு மதுரை பக்கம் என் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் போதுதான் நீ தூங்கு நிலமும் தூங்கும் ஆகாய நிலவும் தூங்கும் நான் தூங்க மாட்டேன் கோழிதான் என்னோடு நூலும் இல்லை பின்னோடு வாழும் இல்லை என்னோடு நூலும் இல்லை பின்னோடு வாழும் இல்லை காத்தோடு போகும் காத்தாடினா என் ஊரு மதுரை பக்கம் என் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் கோழிதான் நீ தூங்கும் நிலமும் தூங்கும் ஆகாய நிலவும் தூங்கும் நான் தூங்க மாட்டேன் கோழிதான் எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். உங்க எல்லாருக்கும் வணக்கம்.
ஏன் இடையில அங்க இங்கே சொல்ல சொல்ல அண்ணே உங்க 4 பேருக்கு வணக்கம். வணக்கம். ஐயோ பார்க்க பயமா இருக்கு. வணக்கம். ஆள் நீ டெரராவே இருப்ப, இதெல்லாம் வச்சிருக்கோம் இன்னும் டெரரா தெரியுது. ஆமா சரி அண்ணப்பையா வந்தமா அடுத்த படமா தாக்கல உள்ளோட்டமான்னு இருப்போம். ஒரு பாட்டை பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆத்தா ஆத்தோரமா மரியா ஆத்தா ஆத்தோரமா மரியா ஆத்தா ஆத்தோரமா மரியா மரியா அடுத்து குளத்தோரமா விடுவோம். குளத்தோரமா என்ன பண்ண போறோம்? என்னமாச்சு பண்ணுவோம். பேசாம 100 நாள் வேலைக்கு போ. முதல்ல விடுவோம். ஆத்தி நான் என்ன செய்வேன்? அண்ணே புதர் லாவல வந்துருச்சுல. என்னமோ பேசிக்கிறியா? தாக்கல வேற மாதிரி மாத்திடுமா? செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா இது என்னக்கா? சிக்கா போய் தெரிஞ்ச சொல்லக்கா அது சொல்லக்கா அது என்னவோ என்னவோ ஓ என்னவோ செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா இது என்னக்கா? சிக்கா போய் தெரிஞ்ச சொல்லக்கா அது என்னவோ 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 கெண்ட விளையாடும் யாரே கண்ணுக்கு செய்வன கெண்ட விளையாடும் அது ஏன் மைக் கிட்ட வரும்போது புடிச்சு இழுக்குதா நீ கெண்ட விளையாடும் காதே நல்லா பாத்தியா பாத்தனே நல்லா விளையாடுச்சுனே ரெண்டு பேரும் அங்க போய் விளையாடிட்டு வரும்போது தெல்ல காதடு காயம் போது கெண்ட விளையாடும் எனக்கு தெரியாதா அண்ணன் அடி அடி நல்லா இருக்குனே
ஐயோ பிரதக்காரருக்கு என்னமா ஆயிடுச்சு நான் என்ன செய்வேன் தங்கச்சி இந்த டான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு எனக்காண்டி இன்னொரு காடு அது வெஸ்டர்ன் டான்ஸ்னே பேர் மிஸ்டர் செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா மரக்கட்டில சேர்றது
ஐயா